Praise God. Glory be to God. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை மறைத்து ஆவியானவர் தொடர்ந்து வெளிப்படுவாராக. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? மெதுவா வருது. நீ அப்படி பழகிட்டீங்கன்னு சரி, ஓகே. சில பழக்கத்தை மாற்ற முடியாது. ஆனாலும் நீங்க நல்ல உற்சாகமா இருக்கு, நல்ல கை தட்டி நல்ல பாட்டு பாடி ஆராதிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா அந்த சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் வந்து ஆராதனையில் உட்கார்ந்திருப்பது மகிழ்ச்சியானது. நல்ல ஒரு மகிமையான ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நேற்று சொன்ன எதிர்பார்ப்பு எங்க இருக்குதோ அங்கே தேவனுடைய கிரியை இருக்கும். திரும்ப சொல்றேன், எதிர்பார்ப்பு எங்க இருக்குதோ அங்கதான் தேவனுடைய கிரியை இருக்கும். என்னை அன்போடு ஏற்று என்னை பயன்படுத்துகிற அருமையான இந்த ஸ்தாபனத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஞாபகம் வரும் பொழுது நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஒரே நோக்கம் தேசத்தின் எழுப்புதல். அந்த ஒரு எண்ணம் தான், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் தேசத்தினுடைய எழுப்புதல். நான் அழுதா ரெண்டு காரியத்துக்கு தான் அழணும் அப்படின்னு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியுமானால் ரெண்டு காரியத்திற்காக தான். நான் அழுறத யாருமே பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அப்படி நான் அழுகிறேன் என்றால் தேவ சமூகத்திலே தனித்து நான் அழும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, ரெண்டு காரியத்திற்காக மட்டும்தான் என் கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். ஒன்று, என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கும் போது 142 கோடி மக்களை நினைக்கும் பொழுது என் கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். அடுத்தது, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபை 2000 விசுவாசிகள். என் சபையை நான் நினைக்கும் போது, என் குடும்பங்களுக்காக, தேவனுக்கு தந்த விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கும் போது என் கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். இந்த ரெண்டை தவிர வேற எதற்காகவும் வரக்கூடாது என்று பொருத்தனை செய்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கு நல்ல அருமையான ஒரு மனைவியையும் 2 பிள்ளைகளையும் தந்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து ஊழியத்திலே பயன்படுத்தி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக 25 சபைகளுக்கு மண்டல தலைமை போதகராக ஏற்படுத்தப்பட்டு 25 சபைகளுக்கு தலைவராக, தகப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1600 சபைகளுக்கு ஆண்கள் ஐக்கிய செயலாளராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பல ஆண்டுகள் இந்தியாவில் மிஷன்ஸ்ல செக்ரட்டரியாக பணியாற்ற உதவி செய்தார். படித்த கல்லூரியில அலுமனை பிரசிடென்டாக 5 ஆண்டுகள் பணியாற்ற உதவி செய்தார். பல பொறுப்புகள்ல இருந்தாலும் அந்த சபைக்கு தகப்பன், சபைக்கு பாஸ்டர் என்கிற பொறுப்பை பார்க்கல மேலானது எதுவுமே இல்லை. அதுதான் நமக்கு மேன்மை. மற்ற பொறுப்புகள்லாம் வரும் போகும், பொறுப்புலாம் வரும் போகும். ஆனா ஒரு சபைக்கு பாஸ்டர்னு இருக்கிறோம் பாத்தீங்களா, அதை விட மேலானது எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் சபையை விட்டு எங்கேயும் போறதில்லை. இந்த வருஷத்துல மொத்தத்திலே 3 சண்டே தான் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இது 2வது சண்டே. இன்னும் ஒரு சண்டே செப்டம்பர் மிஸ் பண்ண போறேன். மற்றபடி சண்டே எங்க சர்ச்சில் தான் நான் இருப்பேன். கூடுமான வரைக்கும் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருப்பேன். சோத்திரம் பிரான்ச் சர்ச்சில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் அங்க போயிடுவேன். ஸோ இந்த ஜெபங்கள்லாம் சபையோடு கூட தான் நான் இருப்பேன். ஆகவே எனக்கு எங்க சபையோடு இருப்பது எனக்கு சந்தோஷம். இன்றைக்கு எங்க சர்ச்சை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்க கூட இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நீங்க சென்ட்ரா சபையா வந்திருக்கிறீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகை முடிந்த உடனே உங்களுக்கு நல்ல உணவு இருக்கிறபடினாலே நீங்க நேரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அப்படி அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா முடிந்த உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால சாப்பாடை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்க செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். நான் என் செல்போனை கொண்டே வரமாட்டேன், சண்டே எடுக்கிறதே இல்லை. ஆமென். அதுவும் முக்கியமா ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா செல்போனை எங்கேயாவது தூக்கி ஆஃப் பண்ணி பேக்ல தூக்கி போட்டுருவேன். தோத்திரம். ஏனென்றா அது நமக்கு இடையூறாக இருக்க கூடாது. சோத்திரம். அது நம்மை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. அடுத்தது, என்னுடைய செல்போனை என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கிற மாதிரி அதை நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவி எந்த நேரத்திலும் எடுத்து பார்க்கலாம், என் பிள்ளைகள் எந்த நேரத்திலும் என் செல்போன் எடுத்து உள்ள போய் பார்க்கலாம். அப்படி ஒரு வெளிப்படையா இருக்கிறதுனால கர்த்தர் என்ன கிருபையா பாதுகாத்து வர்றார். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஒரு மாதிரி ரகசியமா லாக்கு போட்டு வைக்கோம்னா எங்கேயோ லாக்காக போறோம்னு அர்த்தம்.
அதனால ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் செல்போனை லாக் போடாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உங்க செல்போன் எனி டைம் யாரும் எடுத்து பார்க்கிற சூழ்நிலையில வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சத்தியமா நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா செல்போன் வாங்கின உடனே முதல் வேலையை லாக்கு போடுற வேலை தானே. ஸ்தோத்திரம். என்னைக்கு இது மாறுதோ நான் சொல்றேன், ஆவிக்குரிய வட்டாரத்தில் எழுப்புதல் வந்துடும். ஆமென். மறைவாக எதுவுமே இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளிப்படையாக இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு வெளிப்படையா இருக்கணும், பெற்றோருக்கு வெளிப்படையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட ஒரு துண்டு கூட பாவம் செய்யக்கூடாது. சத்தத்தையே காணுமே. அப்படி கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணித்து ஒரே ஒரு வாழ்க்கை. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கையிலிருந்து, அருவருப்பான வாழ்க்கையிலிருந்து, சாக்கடையிலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து அபிஷேகித்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி வைத்திருக்கிற தெய்வத்துக்கு கடைசி வரைக்கும் உண்மையா வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிடணும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்வீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம இப்போ இன்றைக்கு நல்ல நேரம் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப ஸ்பீடா போகாம கொஞ்சம் மெதுவா, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவா இல்லாம போக விரும்புறேன். எத்தனை பேர் உண்மையிலே இன்றைக்கு நல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆலயத்தில் மட்டும் இல்ல, எங்கேயும் உணரணும். அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை என் வீட்டில் நான் உணர்றேன், நான் படிக்கிற இடத்துல உணர்றேன், நான் வேலை செய்யற இடத்துல, என் பிரயாணங்கள்ல நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றேன்னா நான் ஒரு நல்ல ஆவிக்குரியவன். ஆமென். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான், ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றேன்னா சம்திங் ராங், நாம் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே 24 மணி நேரமும் 7 நாட்களும் 24 மணி நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது நல்லது. ஆமென். தவளைக்கும் மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது. என் முகத்தை பாருங்க, என் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாட்டா இங்க இருக்கிற பரிசுத்தவான்களுடைய முகத்தையா பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டு குனியவே கூடாது. குனிஞ்சா எனக்கு கோபமா வரும். சரிதானா? நான் பேசிட்டு இருக்கும் போது குனிஞ்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எனக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன? ஆமா, சோத்திரம். பயப்படாதீங்க. அதனால குனியக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணும்போது என் முகத்தை பார்க்கணும், இல்லாட்டா ஸ்டேஜையாவது பார்க்கணும். குனிஞ்சு இருக்கக்கூடாது. குனிஞ்சா கழுத்துல பிசாசு ஏறி உட்கார்ந்துருவான். தோத்திரம். அதனால நல்ல ஜம்முன்னு உட்கார்ந்து, அப்படி ராணுவ மாதிரி உட்கார்ந்து ஒரு ஆமென் சொல்லி நம்மளை சொன்ன பிறகு இப்படி கூண்டு போட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? சரி, நல்லா அப்படி உட்கார்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உற்சாகமா நல்ல ஒரு அலை சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அலை சொல்லுங்க. 24 மணி நேரமும் 7 நாட்களும் தேவ பிரசன்னத்தை உணரணும். மீனுக்கும் தவளைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். மீன் தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்து தண்ணிக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும். ஆனா தவளை அவ்வப்போது தண்ணிக்குள்ள போயிட்டு வரும். அதே மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வப்போது தேவ பிரசன்னத்துக்குள்ள, அவ்வப்போது தேவ மகிமைக்குள்ள போயிட்டு உலகத்துக்குள்ள போகிற வாழ்க்கை அல்ல. எப்பொழுதுமே ஒரு மீனை போல வெளியே வந்தா செத்தே போயிருங்க மீன். ஆமென். தேவ பிரசன்னம் இல்லைன்னா உயிர் போயிருந்துங்க. தேவ பிரசன்னத்தை இழக்கிறத விட சாகிறது நலம் நான் சொல்லுவேன். நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை இழக்கிறத விட சாகிறது நல்லது நான் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரட்சிப்பை இழக்கிறத விட மரிப்பது நல்லது. நம்முடைய மேன்மையை ஒருவன் அபத்தமாக்குவதை விட நாம் சாவது நமக்கு நல்லது. நல்ல உற்சாகமாலே சொல்லுங்க பாப்போம். வாழ்ந்தா கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிடணும். ஸ்தோத்திரம். அப்படிதான் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் நல்லவர். சோ நாங்கெல்லாம் இந்துக்களா இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்கெல்லாம் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல நாங்கள். எங்க அம்மா வழியில அப்பா வழியில நாங்க எல்லாருமே தீவிரமான இந்துக்கள். எங்க அப்பா குடும்பம் ஐயாவளியை பின்பற்றுகிறவர்கள், உங்களுக்கு தெரியும். அம்மா இன்னொரு விதத்திலே அவர்கள் தீவிரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்க அம்மா தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டது, எங்க அப்பா 2வது ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க பிள்ளைகளா ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 3 பேரும் ஆண்டுடைய ஊழியத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, தோத்திரம். உங்க பிள்ளைகளை ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக வரணும். இந்துக்களா இருந்த எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆமென் ஆண்டுடைய பணியை செய்ய வைத்திருப்பார். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளின் கர்த்தர் ஊழியத்திற்காக தெரிந்தெடுப்பாராக, மிஷனரிகளாக அனுப்புவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளைகளை ஆண்டுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து பாருங்க. ஆமென். முதல் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுங்க. எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். 2 பிள்ளைகளையும் ஆண்டுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே
உயர்ந்த மேன்மையான ஒன்று, ஆனால் அது அப்பாவுக்கு ஊழியம் செய்யறது. அதை விட மேலானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே இந்த சென்டர்ல நிறைய ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ஸ்தோத்திரம். மாசந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடந்துட்டு இருக்குது. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வாரந்தோறும் நடக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எழுப்புதல் வந்துச்சுன்னா தினமும் ஞானஸ்நான ஆராதனை நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப என்னுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, வாரந்தோறும் நடக்கணும். முந்திலாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆரம்பத்தில் ஞானஸ்நான ஆராதனை இருந்துச்சு. அதை மாசந்தோறும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இனி வாரந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை, எவ்ரி சண்டே சர்வீஸ்ல ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. விசுவாசித்தா கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லே சொல்லணும். உங்க ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லணும். இல்ல சொல்லணும். கையை தட்டணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். தேவனுக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். நீங்கள் பேசாட்டால் கல்லுகள் பேசும். நீங்க சுவிசேஷம் அறிவிக்காட்டா விக்கிரக வழிபாட்டிலிருந்து கர்த்தர் ஆட்களை கொண்டு வந்து சுவிசேஷம் அறிவிக்க வைப்பார். நீங்க ஆத்துமாதயம் செய்யாட்டா ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் சவுலை பவுலாய் மாற்றினது போல சிலரை எழுப்புவார். ஆனால் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். உங்களுக்குரிய நன்மைகளை இழந்து விடுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் சீக்கிரம் முடிஞ்சிரும். ஆமென். இந்த உலகத்தின் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அணுகுண்ட எப்ப தூக்கி போடுவான்னு சொல்ல முடியாது. எங்க போடுவான்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலம் எப்போ இயேசு வரப்போகிறான்னு சொல்ல முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். கடைசி காலத்தின் கொடிய காலத்துக்குள்ள வந்துட்டோம். சீக்கிரத்தில் இயேசுவின் வருகை இருக்கும். அதுக்கு ஒரு ஆமென் கூட சொல்லலையே. எதுக்கு போட்டு இப்போ வந்து மெதுவா வரட்டுமே, வந்தா இப்ப மாட்டிக்கிட கூடாது அப்படிங்கிற பயம் இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இருந்தா இயேசுவுக்காக, ஸ்தோத்திரம். போனாலும் இயேசுவுக்காக தான். இருந்தா அவருக்காக ஏதாவது செய்யணும். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் எவ்வளவு சம்பாதிச்ச, எவ்வளவு சேர்த்து வச்ச, எத்தனை வீடு கட்டின, எவ்வளவு பணம் சம்பாதிச்ச, அதெல்லாம் கேட்க மாட்டாரு. பரலோகத்துக்கு போனா ஒன்னே ஒண்ணு கேட்பாரு, எனக்காக என்ன செஞ்ச? உன்னை ரட்சித்தனே, உன்னை அபிஷேகித்தனே, உன்னை ஆசீர்வதிச்சனே, உனக்கு ஒரு நல்ல சபையை தந்தானே, உனக்கு ஒரு நல்ல பாஸ்டரை கொடுத்தனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பார், எனக்காக நீ என்ன செய்த? அப்ப ஆண்டவருக்கு பதில் சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்காக இத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன், இத்தனை பேரை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறேன், இத்தனை பேரை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன், இத்தனை பேரை நான் விடுதலை ஆக்கி இருக்கிறேன் சொல்லி தேவனுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்கு ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களோ? ஒவ்வொரு அல்லையும் கேட்டு கேட்டு வாங்கணுமோ? சரி பரவாயில்ல, உங்க விருப்பப்படியே இருந்துக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கூட மிஸ் பண்ணிராதீங்க, ஒரு செகண்ட கூட மிஸ் பண்ணிராதீங்க. ஆமென். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதனால் காலத்தை ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. நேற்று மாலை நேரத்தில் சொன்னேன், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்களாக. உங்க சென்டர் பெருகுவதாக, உங்க சபைகள் பெருகுவதாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, விசுவாசம் பெருகுவதாக, ஜெப ஆவி பெருகுவதாக, பரிசுத்தம் பெருகுவதாக, வல்லமை வரங்கள் பெருகுவதாக. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. ஹல்லேலூயா. அதே போல உங்க ஐஸ்வர்யம் பெருகுவதாக, உங்களுக்கு சுகம் பெருகுவதாக, உங்க சந்ததி பெருகுவதாக, உங்க ஆஸ்தி பெருகுவதாக. ஹல்லேலூயா. ரெண்டு விதத்துல நீங்க பெருகிட்டே இருக்கணும், பெருகிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இனி வருகிற நாட்கள் பெருக்கத்தின் நாட்களாக இருக்கும். ஆமென். இதைத்தான் ஆண்டவர் நேற்றிலிருந்து பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு மாலை கூட்டம் ரொம்ப முக்கியம். தோத்திர மாலை கூட்டத்தில் ஆமென் விடுதலைக்காக நேரம் எடுப்பேன். இன்னைக்கு மாலை கூட்டத்தில் தான்
டெலிவரன்ஸ்க்காக டைம் எடுத்து ஆமென் ஸ்தோத்திர வியாதியில இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை, பிசாசின் போராட்டம், பில்லி சூனியம் கட்டுகள், இந்த மாதிரி ஆவியில் அந்த ஜெபம் போயிட்டு இருக்கோம். சோ மாலை நேரத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், பிசாசினால பாதிக்கப்பட்டவர்கள், விட முடியாத தீய பழக்கத்தில் சிக்கி இருக்கிறவர்களை தைரியமா சொல்லி கூட்டிட்டு வாங்க, இயேசு விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே மாலை கூட்டத்தில் நேரம் எடுத்து டெலிவரன்ஸ்க்காக அதிக நேரம் எடுப்பேன். அதனால மாலை கூட்டத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் குடும்பமா பங்கெடுங்க. அநேக புதிய நபர்களை அழைத்து வாங்க. கத்திருந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாராக. சரி, அப்போ ஒரு 5 அல்லது ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எழும்பின உடனே இதான் சந்தர்ப்பம் வெளியே கிளம்பிடக்கூடாது. சரிதானா? சில ஆட்களை எழுப்புறதுக்கு யோசனைக்கு காரணம் ஒண்ணா, எழும்பின உடனே டக்குன்னு கிளம்பி போயிடுறது. இது இந்த வீட்டில் உள்ள பழக்கமோ, ஸ்கூல்ல உள்ள பழக்கமோ, காலேஜ் பழக்கமோ தெரியல. எழும்புங்கன்னு உடனே கிளம்பிடுறது, நேர பாத்ரூமை நோக்கி அல்லது சும்மாவாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. ஆமென் ஸ்தோத்திரம். எழும்புங்கன்னா எழும்பி என்ன செய்யணும்? நிக்கணுமே தவிர எழும்பி கடந்து போயிடக்கூடாது, எழும்பி இடத்தை காலி பண்ணிடக்கூடாது. இதுல சில ஆட்கள் இருக்காங்க, வாக்கா போவன் பக்கத்துல இருக்க 4 பேரை கூட்டிட்டு போயிடுறது. ஸ்தோத்திரம். இது என்ன போராட்டம்னு தெரியல. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல தெய்வ பயம் காணப்படணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும். நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்போ தேவ சமூகத்துல வரும்போது, ஆலயத்திற்கு வரும்போது நமக்குள்ள ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கணும். நான் ராஜாவுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், எங்கள் மத்தியில தேவன் வந்திருக்கிறார். நல்ல உற்சாகம் அல்ல சொல்வீங்களா? அந்த பயமும் அந்த நடுக்கமும் இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த பயபக்தியோடு நம்ம இருக்கணும், அந்த உணர்வுகளோடு நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி யாரெல்லாம் உண்மையா பயபக்தியோடு இருக்கிறீர்களோ, உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு 7 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று. ஆமென். எழுந்து நின்றுனா அதுக்கு வேற ஏதாவது வார்த்தைங்க இருக்கு? அப்படி ஒண்ணு இல்ல. எழுந்து நின்று. ஸ்தோத்திரம். மெதுவா ஸ்தோத்திரம். மெதுவா அப்படி எழும்புறிய. பரவாயில்ல. சரி, எல்லாம் எழும்பியாச்சா? சில ஆட்களை எழுப்பி விடுங்க. ஏன்னா இந்த முட்டு வலி, முழங்கால் வலி, கால் வலி எல்லாம் மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சாட்சியை சொல்றேன், அப்போ உங்களுக்கு உற்சாகம் வரும். ஒரு சகோதரர், அவருடைய தங்கச்சிக்கு திடீரென்று மூளையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டு, மூளையில ரத்த குழாயில ஒரு அடைப்பு ஏற்பட்டு ஒரு கை ஒரு கால் செயல்படாம போயிடுச்சு. நீங்க சீ கொடுத்து அப்படி மெதுவா வாங்க, என்ன தாண்டி போக கூடாதுன்னு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மருத்துவமனைக்கு, கேரளா இப்படிலாம் கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இது மூளையில ரத்த குழாயில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாரோ சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சர்ச்சுக்கு கொண்டு போய் பாருங்களேன் அப்படின்னு. ஒண்ணு, அவருக்கு சபை மேல ஆண்டவர் மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா தங்கச்சிக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி கவனிங்க, 2 கையில 18 வயசு வாலிப பிள்ளைய 2 கையில அப்படி தூக்கி ஆலயத்துக்கு கொண்டு வந்தாரு. பின்னாடி ஒரு சேர்ல உட்கார வைப்பார். ஆராதனை முடிஞ்ச உடனே அதே மாதிரி தூக்கிட்டு போவார். இப்படி ஒரு 3 வாரம் அந்த தங்கச்சி அப்படி தூக்கி கொண்டு வந்தார் ஆலயத்துக்கு. நான் நினைக்கிறேன் 3வது வாரம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டுக்கு போய் அந்த அண்ணனுக்கும் அந்த தங்கச்சிக்கும் குடும்பத்துக்கும் இயேசுவை பற்றி நான் கொஞ்சம் பேசினேன். எங்க சர்ச்சை பொறுத்த வரைக்கும் 3 வாரம் தொடர்ந்து வந்தாதான் வீட்டுக்கே போய் பார்ப்போம். நாங்க அதுக்கு பிறகுதான் போய் சந்தித்து அவங்கள்ட்ட நாங்க பேசுவோம். ஸோ அதனால 3 வாரம் கழிச்ச உடனே போய் அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் எடுத்து இயேசுவை பற்றி சொல்லி பேசி ஒப்பு கொடுக்க வச்சு, அங்கேயே அவங்க அழுது ஒப்பு கொடுத்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 4வது ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி அப்படி அண்ணன் கையில் அப்படி தூக்கி கொண்டது பின்னாடி சேர்ல உட்கார வச்சிருந்தார். நான் வழக்கமா செய்தி கொடுக்கறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் ஜெபம் நடத்துவேன். அது ஏன் தெரியல, ஆவியானவர் அப்படி ஒன்ன பாரப்படுத்தினதுனால ஒவ்வொரு முறையும் நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5, 10, 15 நிமிஷமோ ஜெபத்துல நடத்தி தான் செய்தி கொடுப்பேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் கொடுக்கிற பாட்டெல்லாம் பாடுவேன். எனக்கு ரொம்ப ஒன்றும் ராகம் ஸ்கெயில்லாம் ஒன்றும் தெரியாது, நான் அது பாட்டுக்கு அடிச்சு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அப்போ அப்படி நான் பாடி ஆராதிச்சிட்டு இருக்கும் போது, ஜனங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆவியில உணர்ந்தேன், தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பிற்று. என்னுடைய ஆவியில அதை உணர்ந்து சொல்றேன், வஸ்திர தொங்கலினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது,
தேவ தூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள். தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. இப்பொழுது ஒரு வித்தியாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஜெபிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன், அந்த சிஸ்டர் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒருத்தருடைய உதவி இல்லாம அவங்களா நடந்து வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். நான் மைக்க வச்சிட்டேன், போய் அந்த சிஸ்டர்ட்ட கேட்டேன், உங்களால நடக்க முடியாதுல்ல, உங்களை தூக்கிட்டு தானே வந்தாங்க? ஆமாயா. என்ன நடந்தது? நான் சேர்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன். உண்மையிலே இயேசுங்க உலாவுவது உண்மைன்னா, இயேசுவை என்ன தொடுங்கப்பா, உண்மை வந்து தொடர்றதுக்கு எனக்கு கை கால் விளங்கல, ஆனா என்ன தொடுங்கப்பான்னு சொல்லி ஸ்டேஜ் வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு பலன் இல்லை. அங்க உட்கார்ந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். திடீரென்று என் பக்கத்துல ஒருத்தர் வருவதை நான் உணர்ந்தேன். அது ஒரு வித்தியாசமா இருந்தது. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணதில்லை. ஒரு சத்தம் கேட்டது, எழும்பு எழும்பு. அந்த சத்தம் கேட்ட உடனே நான் எழும்புனேன். இங்க வந்து நிக்கிறேன். ஐயா, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் நம் நடுவில் அவர் உலாவுகிறார். மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் Jesus is here. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி, ஓ ஷிபரபரபரபரபரப, Jesus is here. ஷிபபபபபரதரபபரப ஷ்யந்தரா, ஓ ரியங்கனமா. Thank you, Holy Spirit. Hallelujah. ரெண்டு கைகளை உயர்த்தி, கையை உயர்த்தினா தலைக்கு மேல தூக்கிடணும். கையை உயர்த்திட்டோம்னா சரண்டர்னு அர்த்தம். அவ்வளவுதான். கையை தூக்கிட்டோம்னா சரண்டர் ஆயிட்டோம்னு அர்த்தம். பேஸோட சேர்த்து கொடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. சிம்பிளான பாட்டு பாடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பாடுங்க. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. கைகளாசை. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமை. ஆவியானவரே, 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமை. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. பாடுங்க. ஏசாயாவின் உதடுகள்
நான் செய்திட. பாடுங்க. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஓ ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தா. மீண்டும் பாடுவோம் சத்தமா. ஆவியானவரே, உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும். வல்லமையை ஊற்றுமை இப்பொழுதே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. கவனிங்க, ஆவியானவருடைய 3 ஸ்டேஜ். பரிசுத்த ஆவியானவருடைய 3 கட்டங்கள் சொல்றேன். ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய நிரப்புதல், ஆவியானவருடைய நடத்துதல். கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. சொல்லுங்க. ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய நிரப்புதல், ஆவியானவருடைய நடத்துதல். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. தொடுதல், நிரப்புதல், ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள சபையில இருக்கிற மக்கள் வரணும். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள வரணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியாண்டிய தொடுதல் அநேகருக்கு இருக்குது. ஒரு சிலர் ஆவியாண்டிய நிறைவுக்குள்ள வர்றாங்க. ரொம்ப ரேரா தான் ஆவியாண்டிய நடத்துதலுக்குள்ள வர்றாங்க. நல்ல கவனிங்க. மனதும் மாம்சமும் நம்மை நடத்தக்கூடாது, எந்த மனுஷரும் நம்மை நடத்தக்கூடாது, பிசாசும் நம்மை நடத்திடக்கூடாது. ஆவியானவர் மட்டுமே நம்மை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை நடத்தணும். 100% ஆவியானவர் மட்டுமே நம்மை நடத்தணும். கவனிங்க. இப்போ ஒரு கேள்வி. எத்தனை பேர் ஆவியானவருடைய அந்த நடத்துதலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க? கையை வைத்து காமிங்க பாப்போம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். கவனிங்க. நதி ஒண்ணுதான், நதி ஒண்ணுதான். ஆனா அதுல நிற்கிறவர்களுடைய நிலை வேறு. ஒருத்தர் கணுக்கால் அளவு, ஒருத்தர் முழங்கால் அளவு, ஒருத்தர் இடுப்பளவு, ஒருத்தர் கழுத்தளவு, ஒருத்தர் நீச்சாலம். ஆனா நதி ஒண்ணுதான், நதி ஒண்ணுதாங்க. ஆனா அதுல ஒவ்வொருத்தர் நிற்கிற நிலையை பொறுத்து இருக்குது. இன்றைக்கு சிலர் கணுக்கால் அளவிலேயே தங்கள் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு முழங்கால் அளவு வந்துடுறாங்க. இன்னும் சிலர் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு கழுத்தளவு வந்துடுறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள, நீச்சாலத்துக்குள்ள ஒரு சிலர் தான் வர்றாங்க. கணுக்கால் அளவு வரும்போது உங்க கால் தண்ணியில தான் நிற்கும். முழங்கால் அளவு வரும்போது உங்க கால் தண்ணிக்குள்ளதான் நிற்கும். கழுத்தளவு வந்தா கூட உங்க கால் தரையில தான் நிற்கும். ஆனா நீச்சாலத்துக்கு வரும்போது உங்க கால் தரையிலிருந்து எழும்பிடும். தண்ணி உங்களை கொண்டு போகும். அந்த தண்ணீர் உங்களை கொண்டு போகும். தண்ணி உங்களை கொண்டு போகும். ஆவியானவரே உங்களை கொண்டு போவார். ஆவியானவரே உங்களை கொண்டு போவார். இப்ப நீங்க உங்க கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டீங்க, ஆவியாண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவீங்க. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இதத்தான் பாஸ்டர் பால் யாங்கிசோ 4ஆம் பரிமாணம் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவருடைய நடத்துதல்,
fullness of Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள் வந்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற அததான் முதல் ஸ்டேஜ் ஆக 4ஆம் பரிமாணத்தில் அவர் சொல்றாரு. உலகத்திலேயே ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்பின பாஸ்டர் பாலியாங்கி சோ ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். கடைசியா எழுதினது 4ஆம் பரிமாணம். அதுல அவர் எழுதியிருக்கிற முதல் காரியம், எந்த ஒரு ஊழியக்காரன், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு சபை ஆவியாண்டிய நிறைவுக்குள்ள வருதோ நிச்சயமா ஆவியாண்டிய நடத்துதலுக்குள்ள வந்துடும். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த தண்ணீர் பேழையை கிளப்பிற்று. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியாண்டிய நிறைவு வரும்போது பேழை தரையில நிற்காது, பேழை தண்ணிக்கு மேல வந்துடும். உற்சாகமா ஒரு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகம் உலகம் உலகம், பணம் பணம் பணம், வீடு ஆஸ்தி சொத்து உறவு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் நிறைவுக்குள்ள வர முடியாது. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு கொடைக்கானலுக்கும் குற்றாலத்துக்கும் போனா எப்படி நிறைவு வரும்? ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிச்சுட்டு வேலைக்கு போனா எப்படி நிறைவு வரும்? ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டா எப்படி நிறைவு வரும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் 3 hours. 24 மணி நேரம் தர்றாரு. ஒரு 3 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியலன்னா பிசாசால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமே. நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவாராக. திரும்ப சொல்றேன், உங்களை பிரியப்படுத்துறதுக்கு நான் வரல. தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியா வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வந்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியாண்டிய நிறைவுக்குள்ள பிலிப்பு வந்தபோது பிலிப்பு ஆவியானவரை கொண்டு போக ஆரம்பிச்சார். அவன் யாரும் பரிசுத்த அவன் சோத்திர அப்போஸ்தலன் அல்ல. ஆனா ஆவியாண்டிய நிறைவுக்குள்ள வந்த உடனே ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக ஆரம்பித்தார். ஆவியானவர் கட்டுப்படுத்தி கொண்டு போக ஆரம்பித்தார். சோத்திர ஆவியாண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான். தேவ பிள்ளையே, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு சபை ஆவியாண்டிய நடத்துதலுக்குள்ள வருவதாக, பரிசுத்த ஆவியாண்டிய நிறைவுக்குள்ள வருவதாக. எத்தனை பேர் அதை வர விரும்புகிறீர்கள்? ஸ்தோத்திரம். கொஞ்சம் இந்த உலக பிடிப்புகளை விட்டு கொஞ்சம் வெளியே வரணுங்க. கொஞ்சம் இந்த உலக பிடிப்பை விட்டு வெளியே வரணும். நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வரணும்னா எதெல்லாம் ஆண்டவர் விட சொல்றாரோ அதை என்ன செய்யணும்? பேசுங்க. விடணும். எதை உணர்த்துறாரோ விட்டுறணும். எதை உணர்த்துறாரோ தேவ சமூகத்துல எதை உணர்த்துறாரோ விட்டுறணும். ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறேன். ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்திட்டு இருக்கும் போது நல்ல ஜனங்கள் அபிஷேகத்துக்குள்ள அப்படியே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷன், ஒரு தரிசனம் பார்க்கிறேன். அந்த தரிசனத்துல ஒரு அழகான கடல், சமுத்திரம் அழகா இருக்குது. சமுத்திரத்தின் கரையிலே ஒரு அழகான படகு இருக்கிறது. அந்த படகிலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், பலசாலியா இருக்கிறார். அவர் தண்டு வலித்து அப்படியே போயிட்டு இருக்கிறார். இந்த காட்சியை நான் பார்க்கிறேன், ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா திரும்ப அந்த காட்சி அப்படியே ஆண்டவர் காமிக்கும் போது அந்த படகு இருக்கிற இடத்துல அப்படியே தான் நிக்குது. ஆனா அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாரு. படகுல உட்கார்ந்து தண்டு வலிச்சுட்டே இருக்காரு. சைக்கிள்ல ஸ்டாண்ட் போட்டு ஓட்டின கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அந்த கதையில தான் அப்படியே உட்கார்ந்து தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாரு. படகு அங்கதான் நிக்குது. அந்த தரிசனத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அருமையான கடல், அழகான படகு, நல்ல ஒரு பலனான ஒரு நபர் தான் தண்டு வலிக்கிறார், ஏன் இந்த படகு போகல அப்படின்னு உடனே திரும்ப ஆண்டவர் அப்படியே எனக்கு காமிக்கிறாரு. அந்த படகு கரையிலே கட்டப்பட்டிருக்கிறது. படகு கரையில, சொல்லுங்க, இத கட்டி வச்சுக்கிட்டு இவங்க தண்டு வலிக்காவலாம். நீ விட வேண்டியதை விடாம எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும் ஒரு இன்ச்சி நீ போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதுல உன்னை கட்டி வச்சிருக்குது? எது உன்னை கட்டி வச்சிருக்குது? பணமா, பாசமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு இவை எல்லாவற்றை விட தேவனோடுள்ள உறவுதான் முக்கியம். ரொம்ப பாசத்துக்கு ஓவரா இடம் கொடுக்க கூடாது, லிமிட்டா வச்சுக்கணும். சோத்திரம். நேசிக்கணும், உண்மைதான். இயேசுவுக்கு மேல யார் மேலையும் பாசம் அதை விட மேல வரக்கூடாது. கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கணும். ஆனால் முதலிடம் தேவனுக்கு. ஓவரா பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளைக்கு இருக்கு பிடிச்சிடக்கூடாது. பிள்ளை காணாம போயிடும். ஏன் ஆராதனைக்கு வரல? பிள்ளை. ஏன் ஆராதனைக்கு வரல? பிள்ளைய கவனிக்கணும். ஏன் ஜெபத்துக்கு வரல? பிள்ளைய கவனிக்கணும். இழந்துராத.
கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் வரல? வேலை வேலை வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிச்சிட்டு வேலையா? உன் வேலை போயிரும். எச்சரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் எடுக்க முடியும். ஒரு ஆமென்லாம் இப்ப வராது. இவர் எப்பண்டா போவாருன்னு ஜோமனாதிய நைட்டு முடிச்ச பிறகுதான் போவேன். ஹல்லேலூயா. நேட்ல இருந்து சில ஜோமன் ஆரம்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இவர் எப்ப போவாரு? மனுஷன் போயிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கீங்களா? இன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிச்ச பிறகு தான் நான் போவேன். கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாம் மயப்படுவதாக. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்காம எல்லாவற்றையும் போதிக்கணும். வெறும் 90 டிகிரில இல்ல, 180 இல்ல, 360 டிகிரில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு சபை ஆமென் வழி விலகி போய் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய சமுதாயம் வழி விலகி போயிட்டு இருக்குது. ஆவிக்குரிய சபைகள் ஆமென் பாதிக்கப்படுகிறது. என்றைக்கு மீண்டும் பரிசுத்த ஆவியாண்டிய நிறைவுக்குள் வருகிறதோ அன்றைக்கு நீங்க வித்தியாசத்தை காண்பீர்கள். உற்சாகம் அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆவியாண்டிய தொடுதல், ஆவியாண்டிய நிறைவு, ஆவியானவருடைய பரிசுத்த ஆவி பெறாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வளர முடியாது. வளர முடியாது. அந்நிய பாஷையில பேச சொன்னா பேசணும்ல. அந்நிய பாஷை பேசினா வேதம் சொல்லுகிறது பக்தி விருத்தி அடையும். பேசணும் அந்நிய பாஷையில. 1 மணி நேரம் தனியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்நிய பாஷையிலே பழகணும். பக்தி விருத்தி அடையும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். உற்சாகமா அல்ல சொல்லுங்க பாப்போம். பக்தி விருத்தி அடையும். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறோம். அப்ப நல்ல அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? டெய்லி ஒரு 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்குன்னே ஒதுக்கிடணும். மொத்தமே 1 மணி நேரம் தான் ஜெபம். இதுல எங்க 1 மணி நேரம் அந்நிய பாஷை? தோத்திரம். நான் தான் சொன்னேன் 3 மணி நேரம் என்ன செய்யணும்? சாத்தியமே இல்லையோ? ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறும். எனக்கு எவ்வளவு ஊழியம் இருந்தாலும் டெய்லி 3 hours, இப்ப அதை 4 மணி நேரமா மாத்தி இருக்கிறேன். 4 hours என் ஜெபத்துக்கு நான் ஒதுக்காம எதையும் செய்யறது இல்ல. இதை நான் இப்ப விட்டு கொடுக்கறப்பல இதை காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேனா. தினமும் 4 மணி நேரம் தனித்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்காரணும். அது என்னுடைய ஆசை. இப்ப நேற்று வந்தேன், நைட்டு முடிச்சேன், காலையில போய் கதவை பூட்டிட்டு ஐயா கதவை திறக்கும் போது தான் கதவை திறந்தேன். வெளியே வந்து உட்கார்ந்தோம், பேசணும், அந்த பேச்சே கிடையாது. அப்படியே உள்ள உட்கார்ந்து ஜோம்னிட்டேன். தரையில தான் உட்கார்ந்து இருந்தேன். தரையில உட்கார்ந்து ஜோம்னிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த சென்டருக்காக, இந்த ஊழியங்களுக்காக சோதனப்பா, கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா, நான் வந்தது வீணா போயிடக்கூடாதுன்னு தரையில உட்கார்ந்து தான் ஜோம்னிட்டே இருந்தேன். தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சய மாற்றங்கள் வரும். ஜெபம் வீண் போகாது நான் விசுவாசிக்கிறேன். என் சபை மக்கள் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்திருந்தா திரும்ப பெற்றுக்கொள். அபிஷேகத்தை இழந்திருந்தா திரும்ப பெற்றுக்கொள். எங்கேயாவது சிக்கி இருந்தா விடுதலையை பெற்றுக்கொள். எங்கேயாவது உன் படகு கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு அது கட்டவிழ்க்கப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். சத்தம்லாம் போதாது, இதெல்லாம் போதாது. அந்நிய பாஷையில பேசணும். கையை உயர்த்தி, கை தட்டக்கூடாது, கை தட்டக்கூடாது. அந்நிய பாஷையில பேசணும். கை தட்டக்கூடாது, கை தட்டக்கூடாது. கையை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசணும். பேசுங்க அந்நிய பாஷையில. ஏசாயாவின் உதட்டை தொட்டது போல தொடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு தொடுதல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய தொடுதல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சிலர்லாம் தேவ பிரசன்னத்தை இழந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. பிரதர், சிஸ்டர், தேவ பிரசன்னத்தை இழந்து ரொம்ப நாள் ஆயிற்று. உன் கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுவதாக. ஏதோ ஒன்று உன்னை கட்டி வைத்திருக்கிறது. ஏதோ ஒன்று நீ முன்னேற முடியாதபடி, நீ சாலத்துக்குள்ள வர முடியாதபடி ஏதோ ஒன்று உன்னை கட்டி வைத்திருக்கிறது. சிம்சோனே, உன் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உன்மேல் பரிசுத்தாவியின் அக்கினி வருவதாக. பரிசுத்தாவியின் வல்லமை வருவதாக. இந்த சத்தம் போதாது. நல்ல அந்நிய பாஷையில பேசணும். புது புது பாஷைகளை ஆண்டவர் தருவார். பற்பல பாஷைகளை தருவார். இதுவரை பேசாத புதிய பாஷைகளை பேசுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த நிலைமைக்கு போகணும்.
ஆமென். அடுத்த லெவல்ல வரணும். தோத்திரம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். தூராபா ஷகமா ரியாங்கரா ரீபா ஷபா ரபா. ரட்சிப்பை இழந்திருக்கிறாயோ பெற்றுக்கொள். அபிஷேகத்தை இழந்திருக்கிறாயோ பெற்றுக்கொள். எதை இழந்திருக்கிறாய்? எதை இழந்திருக்கிறாய்? திரும்ப பெற்றுக்கொள். சோத்திர மணிக்கணக்கா ஜெபித்த ஜெபத்தை இழந்திருக்கிறாயா? பெற்றுக்கொள். ஷபா ஹபா ரபா ரபா லபா ஓரியந்தரா. கைகளை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. கையை உயர்த்தி பாடுங்க. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஓ ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்பு. ஒரபலஹம ஷகதலஹந்தரா ரேகமஷ்யகமரியந்தோ ரியாதனஹம்பலப ஷகமா ரிதினி அங்கர துரியக்கரா ரக்கமஷ்யலர பதுரவந்தரா. ரீவார் ஆவிக்குரிய வரங்கள் ஆக்டிவேட் ஆகட்டும். சபைகள்ல வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஹalleluya. வட்டாரத்தை சுதந்தரிக்கிற சபையாக, ஓ ஹalleluya, ஆமென், எதிரிகளின் எல்லைகளை சுதந்தரிக்கிற சபையாய் மாறட்டும். துரஹந்தரபா ஷிகமரியங்கரபா நல்ல கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இந்த ஆவியினுடைய நிறைவுக்குள்ள வந்துட்டு வச்சிருங்களேன். கவனிங்க கவனிங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து என்ன பாருங்க. ரொம்ப எமோஷனலாவும் இருக்க கூடாது. ஒரேடியா கண்ணை மூடி காணாம போயிடக்கூடாது. சரிதானா? தோத்திரம் நல்லா கவனிச்சு கவனிச்சு ஜெபம் பண்ணணும். தோத்திரம் கையை சும்மா இஷ்டத்துக்குலாம் கை தட்டக்கூடாது. தோத்திரம் கை தட்டினா ஆமென் சோத்திரம். கை தட்டுறதை விட நம்ம ஜெபிக்கிற சத்தம் என்ன செஞ்சிருக்கணும்? அதிகமா இருக்கணும். சோத்திரம் நம்முடைய துதியின் சத்தம் அதிகமா இருக்கணும் கை தட்டுறதை விட. சிலத்துல கை தட்டுறாங்க, துதிக்கிறது இல்லாம போயிருது. சோத்திரம் கை தட்டுறதை விட நம்ம சத்தம் அதிகமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆமென். நல்ல கவனிங்க. குருவி ஒரு அளவுக்கு பறக்கும், ஒரு அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். காகம் இன்னும் கொஞ்சம் உயரமா வரும். ஆனா கழுகு உயர போயிடும். கழுகு அதுக்குன்னு ஒரு உயரம் இருக்குது, அங்க போயிடும். நீங்க குருவியா காகமா கழுகா? அப்படியா? எப்படி உடனே சொல்லிட்டு அப்படி டக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? நல்லது. கவனிங்க. குருவி குருவியோட தான் சேரும், காகம் காகத்தோட தான் சேரும், கழுகு கழுக சந்திக்கும். கழுகு மேகத்துக்கு மேல போயிருமா? ஸ்பீட் பிரேக் கிடையாது, மழை கிடையாது, காற்று கிடையாது, புயல் கிடையாது. கழுகு எங்க போயிரும்? மேகத்துக்கு மேல போயிரும். பிளைட்ல போகும்போது கூட நம்ம கழுக பார்க்கலாம், உயரமா வரும். கழுகுக்கு கழுகு தான் சவால். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கழுக ஓவர்டேக் பண்றதுக்கு எந்த பறவையுமே கிடையாது. நீ காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க குருவியாக நீ ஆரம்பித்தா கூட கழுகாக மாறிடுவ. அதுக்கு தான் ஆண்டுடைய சமூகத்துல மணிக்கணக்கா என்ன செய்யணும்? உட்காருங்க 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 உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர போயிருவீங்க. அங்க போயிருவீங்க. கழுகு எதை சந்திக்கும்னா கழுக தான் சந்திக்கும். என்னைக்காவது கழுகு போய் காகத்துக்கிட்ட குருவி கிட்ட உட்கார்ந்து கதை பேசுறத பார்த்திருக்கீங்களா? சோத்திரம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கதை உலக கதை, அவன் போனா இவன் போனா, இவன் அவன் கூட ஓடனா அவன் இவன் கூட ஓடனா, அந்த கதைகள் கண்ட குப்பைகள் எல்லாம் பேசி காது முழுசும் குப்பையா போயிருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம ஒரு குப்பை தொட்டி அல்ல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்கல? சில ஆட்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அடுத்தவ கதையை, அடுத்த குடும்பத்து கதையை பேசுறதுல ஒரு சந்தோஷம். நீ ரொம்ப ரசிச்சா அது உன் வீட்டில் நடக்கும். அடுத்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை நீ ரொம்ப ரசிச்சு பேசினா புல்பிட்ல நின்னு சொல்ற உன் வீட்டுல அது நடக்கும்.
அதுக்காக வருத்தப்படணும், அழனுமே தவிர அதை ரசிச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா ஆமையினே வராம போயிட்டு குறைஞ்சுக்கிட்டே போற மாதிரிலாம் தெரியுது. ஆமா, சோத்திரம். கரும்பு சாறுக்குள்ள இஞ்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதான் நம்ம கதை. குடுக்கிறது கரும்பு சாரா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், இஞ்சி இருக்கும். சரியா பாதுகாக்கும் உங்களை. நல்ல உற்சாகமா இல்லை சொல்லுங்க பாப்போம். மற்றவங்களை குறை சொல்றவங்க கிட்ட நான் சொல்றேன், சீக்கிரத்தில் ஆவியானவர் அவங்களை விட்டு போயிடுவார். இந்த மற்றவங்களை, மற்ற ஊழியத்தை, மற்ற ஊழியக்காரங்களை, மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா, குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சீக்கிரம் போயிடுவார். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை விட்டு இந்த ஆவியே முதல்ல கடலுக்குள்ள போவதாக. எங்க போனோம்? ஆமா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் அதிகம் வர்றது கிடையாது, இப்போ வரமாட்டேன் அதிகமா. ஏன்னா இங்க வந்தாலே ஒருத்தரை குறை சொல்றது, ஒருத்தர் இன்னொரு ஊழியத்தை குறை சொல்றது, இதுக்காகவே வராம நிறுத்தி வச்சிருந்தேன். திரும்ப ஆவியானவர் போன்னு சொன்னதுனாலதான் கடந்த 3 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். இடையில 5 வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே நான் வரல. இந்த குறை சொல்ற ஆவி இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒருத்தர் குறை சொல்றது, குற்றப்படுத்துறது, இந்த ஸ்பிரிட்டே இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படியே கடலுக்குள்ள போவதாக. ஈஸியா மற்றவங்களை குறை சொல்றது, மற்ற ஊழியத்தை குறை சொல்றது, மற்றவங்களை குறை சொல்றது. உன் கண்ணில் உத்தரம் இருக்கும் போது பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது. குறை சொல்ல நிறுத்துங்க, உங்க குடம் நிறைவாகும், உங்க பாத்திரம் நிறைவாகும். இன்னைக்கு அந்த ஆவி ஆமென் உங்களை விட்டு விலகி போவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த குறை சொல்ற ஆவி நம்மை விட்டு விலகுவதாக, குற்றப்படுத்துகிற ஆவி நம்மை விட்டு விலகுவதாக. நல்ல கையை உயர்த்தி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க அந்நிய பாஷையில. பூராபாலாபா சந்தாராபாலாபாராபா. இந்த குறை சொல்ற ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி நம்மை விட்டு, நம்முடைய மாவட்டத்தை விட்டு விலகி போவதாக, சபைகளை விட்டு விலகி போவதாக. ஒருத்தர் குற்றப்படுத்துகிற ஆவி, ஒருத்தர் தள்ளி விடுகிற ஆவி, ஒருத்தர் வேதனைப்படுத்துகிற அந்த ஸ்பிரிட் இந்த ஆண்டவரை மாவட்டத்தை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. தோத்திரம். ஒருத்தர் விழுந்தா எல்லாரும் சேர்ந்து தூக்கணுங்க. ராணுவத்தில் ஒருத்தன் காயப்பட்டா, குண்டடிப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து காப்பாத்துறது போல, ஒரு ஊழியக்காரன் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் காப்பாற்றணும். ஒரு விசுவாசி விழுந்தா அத்தனை பேரும் தூக்கி விடணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஒரே சரீரமாய் வைத்திருக்கிறார், ஒரே சரீரமாய் வைத்திருக்கிறார். ஒரு அவயம் வேதனைப்பட்டால் சகல அவயமும் வேதனைப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, ரசிக்க கூடாது. நமக்கு வேதனையா இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டா சோத்திரம் ஜெபிக்கணும். ஒரு விசுவாசி விழுந்தா தூக்கி விடணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக. குறை சொல்ற ஆவி, இந்த குற்றப்படுத்துகிற ஆவி ஆமென் விலகி போவதாக. சங்கபலபா கரபலபா ஷியந்தரபலபரபா. ஹல்லேலூயா. திரும்ப சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவருடைய தொடுதல், ஆவியானவருடைய நிறைவு, ஆவியானவருடைய நடத்துதல். சொல்லுங்க, ஆவியானவருடைய தொடுதல். பேசுங்க, ஆவியானவருடைய நிரப்புதல், ஆவியானவருடைய இந்த சபை, இந்த சென்டர் ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள வருவதாக. ஆவியானவரே சபையை நடத்துவாராக, ஆவியானவரே இந்த சென்டரை நடத்துவாராக, இந்த குடும்பங்களை நடத்துவாராக, சபையை நடத்துவாராக. ஓ ஷகமாலாபா ஷபாலாபாலாபாராபாராபா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரும்படி அன்போடு கேட்கிறேன். நன்றி. நீங்கள் கொடுத்த எல்லா ஒத்துழைப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏசாயா 54:3 வாசிக்க கேட்போம். ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் போதும் இடங்கொண்டு பெருகுவாய். சொல்லுங்கள், நான் என்னாச்சு? நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். ஆண்கள் மாத்திரம் சொல்லுங்க, நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். பெருக்கத்தை விரும்பாத நபர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாருடைய உள்ளத்திலையும் நான் இன்னும் கொஞ்சம் பெருகணும்,
நான் இப்பொழுது இருக்கிற நிலைமையில இருந்து 1000 மடங்கு நான் விருத்தி அடையணும். அந்த ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அப்படி ஒரு ஆசை இல்லைன்னா மனுஷனே கிடையாதுங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில சாகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இல்ல. என் விசுவாசம் பெருகணும், என் ஜெபம் பெருகணும், என் பரிசுத்தம் பெருகணும், என் வைராக்கியம் பெருகணும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நான் இன்னும் கொடுக்கிறது என்ன செய்யணும்? பெருகணும். இன்னும் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறது பெருகணும். ஸ்தோத்திரம். அதே போல என் தொழில் பெருகணும், என் வருமானம் பெருகணும், என் ஆஸ்தி பெருகணும், என் சந்ததி பெருகணும். கர்த்தர் எங்களை பெருக பண்ணணும். எங்க சபை ஒரு பெரிய மந்தையாக மாறணும். ஜெனரல் கன்வென்ஷன்னா இப்படி சர்ச்சுக்குள்ளெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு மைதானத்தை எடுத்து வைக்கணும். ஒரு ஆமையன் கூட சொல்ல மனசு வரல. பத்தியலா பண செலவாகும் யோசிக்கீங்களா? சோத்திரம். ஜெனரல் கன்வென்ஷன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரணும். அவ்வளவு ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. திரளான ஜனங்களை மந்தை பெருகுகிறது போல மனிதர்களை கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மை பெருக பண்ணுகிறவர். ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக காரியங்களிலும் நம்மை பெருக பண்ணுகிறவர். வேகமா குறிப்புகள் மட்டும்தான் சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்கு. 1:30 முடிக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா 1:30 நான் முடிச்சிடுறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா ஒரு 4 குறிப்புகள் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். என்ன 4மே முக்கியம். நீங்க குறித்து கொள்ளுங்க. வாய்ப்பு இருந்தா வீடுகளில் போய் திரும்ப ஒரு தடவை பாருங்க. ஆண்டவர் நாம் பெருகும்படி ஆண்டவர் நம்மோடு செய்கிற நமக்கு செய்கிற 4 காரியங்கள். 1, நீங்கள் வாசிக்கலாம், குறித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 17:2 வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 17:2 நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கவனிங்க, ஆண்டவர் முதலாவது எப்படி நம்மை பெருக பண்ணுவாரா? எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. எல்லாரும் கவனிங்க, நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மை பெருக பண்ணுவார். அப்போ நல்ல கவனிங்க, 2 நபர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். கணவன் மனைவி திருமணத்துல சொத்து முடிக்கும் பொழுது உடன்படிக்கை செய்கிறார்கள். தொழில் செய்யும் போது உடன்படிக்கை செய்கிறார்கள். 2 நாடுகள் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் இத கவனன்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளத்தையும் படைத்த ஆண்டவர் ஏன் கூட உடன்படிக்கை செய்கிறார். பர்சனலா ஒரு சபையோடு அவர் உடன்படிக்கை பண்றார், ஒரு ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் இப்படி செய்கிறவர் ஒரு தனிப்பட்ட நபரோடும் அவர் உடன்படிக்கை பண்றாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கூட ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், தனிப்பட்ட விதத்துல ஒரு கவனன்ற ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கைக்காக அவர் செய்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்கு வானவில் இருந்துச்சு, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்கு விருத்த சேதன அடையாளமா இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆமென் மத்தேயு 26:28 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26:28 ஆமென் மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மோடு உடன்படிக்கை பண்றார். நல்லா கவனிக்கணும். நல்லா இங்க பாருங்களேன், குனிஞ்சிட்டீங்களே, எங்க கவனிங்களேன். அம்மே ஸ்தோத்திரம். நீங்க கவனிச்சீங்கன்னா வேகமா நான் சொல்லிடலாம். நல்லா கவனிங்க. தேவன் அவருடைய குமாரனாகி இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மோடு என்ன செஞ்சிருக்கிறாராம்? யோசிச்சு பாருங்க. வானவில் உடன்படிக்கை விட, விருத்த சேதன உடன்படிக்கை விட எவ்வளவு மேலான உடன்படிக்கை நம்மோடு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் அதற்காக கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த உடன்படிக்கை எப்படி ஏற்பட்டது தெரியுமா? என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று ஒப்பு கொடுத்தோமோ, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டோமோ, அன்று அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்கிறதுனால அல்ல, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிறதுனால அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த ரத்தம் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அவர்களோடு தேவன் உடன்படிக்கை
செய்யல. ஆவிக்குரிய சபைக்கே வந்திருக்கலாங்க, ஆவிக்குரிய தலைமுறையா இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்படும் போதுதான், இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, 1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப தேவன் வேறு எதையும் வைத்து உடன்படிக்கை பண்ணல, அவருடைய குமாரனாகி இயேசுவின் சொந்த ரத்தத்தினால நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்ப பாருங்களேன், உடன்படிக்கை செய்தது மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளையாகவே மாற்றிட்டார். அதனாலதான் யோவான் 1:12 சொல்லுது, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சோத்திரம். உடன்படிக்கை செய்து பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இது ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. சரி, உடன்படிக்கைன்னா 2 பக்கமும் இருக்கணும்ல. அப்போ அவர் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை அங்க வச்சு நம்ம கூட உடன்படிக்கை பண்ணும்போது, நாம நம்ம சைடுல அதை செய்யணும்ல, உறுதிப்படுத்தணும்ல. 2 பக்கமும் வேணும்ல ஃபைல், 2 பக்கமும் அக்ரிமெண்ட் போடணும்ல. ஆமென். 1 பேதுரு 3:21 வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 3:21 வாசிக்கும் பொழுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் இது உடன்படிக்கையா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில ஞானஸ்நான ஆராதனை நடத்தும் போது ஒரு போதகர் இந்த வசனத்தை பயன்படுத்தினதை நான் கேட்டேன். அப்போ தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்கிறார். நாம் அதற்கு அடையாளமாக தண்ணீர்ல மூழ்கி என்ன செய்யறோம்? ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அப்போ கவனிங்க, சோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரோடும் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு பேக்கேஜ். நல்லா கவனிக்கணும். இந்த உடன்படிக்கை என்பது வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, அதுல ஒரு பெருக்கமும் இருக்கிறது. அதனால தான் சகை வீட்டுக்கு இயேசு வந்த பொழுது, ஆமென், ரட்சிப்பு உண்டாயிட்டு மட்டும் சொல்லல, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்னு சொன்னாருங்க. ஐயா, ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கிடைக்கலங்க, ஆமென், பெருக்கத்துக்கான ஆசீர்வாதமும் உள்ள இருக்கு. விசுவாசித்தா கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்மோடு கூட தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்து நம்மை பெருக பண்ணுகிறார். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? கடைசி வரைக்கும் இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிடணும்? பாதுகாத்துக்கிடணும். கடைசி வரைக்கும் இந்த உடன்படிக்கை அவர் கவனமா இருப்பாரு. அவர் உடைக்க மாட்டாரு. யார் உடைச்சிடக்கூடாது. இந்த கற்பனைகளை வாங்கிட்டு வந்த மோசே கோபத்துல உடைச்ச மாதிரி நாம தான் சில நேரத்துல உடன்படிக்கை உடைச்சிடுறோமே தவிர தேவன் ஒருபோதும் உடைக்க மாட்டார். நாம உடைச்சாலும் கர்த்தர் உடைக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். சொந்த ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் பாக்கியவான்கள். தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆமா. 2வது உபாகமம் 30:5 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மை பெருக பண்ணுகிறார்? உபாகமம் 30:5 வாசிக்கலாம். அதில் உன்னை சேர்த்து நல்ல உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும், நல்லா கவனிக்கணும், உனக்கு நன்மை செய்து, எல்லா வசனத்தையும் வரி வரியா விளக்கம் கொடுக்கறதுக்கு டைம் இல்ல, நான் ஷார்ட்டா சொல்றேன், நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு. எல்லாரும் சொல்ல மாட்டீங்களோ? எனக்கு தேவன் நன்மை செய்து என்னை பெருக பண்ணுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நன்மை செய்யறாருன்னா நன்மை செய்துகிட்டே இருப்பாரு. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அப்ப ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து என்ன செய்வாரா? நம்மை பெருக பண்ணுவார். அப்ப அவர் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்னா, நன்மை செய்ய செய்ய, நான் சொல்வேன் நன்மை செய்ய செய்யன்னு சொல்வேன், நீங்க நான் பெருகுவேன்னு சொல்லணும். என்ன? நன்மை செய்ய செய்ய பேசுங்க, நான் பெருகுவேன். நன்மை செய்ய செய்ய
தேவன் நன்மை செய்ய செய்ய, தேவன் நன்மை செய்ய செய்ய உங்க மண்டைக்குள்ள மூளைக்குள்ள போய் உட்கார வைக்கணும்லனா. அல்லேலூயா. ஈஸியா உட்காராது இல்ல, ஏற்கனவே நிறைய உள்ள ஃபில் பண்ணி வச்சிருப்போம்ல, அதனால தான் உள்ள கொண்டு உட்கார வைக்க வேண்டி இருக்குது. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். எப்படியாவது உங்க மனசுல பதிஞ்சிராதா, எப்பவாவது இந்த வசனம் வேலை செஞ்சிராதா அப்படின்னு விரும்புறோம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா தான் சொல்லுங்களேன். அப்போ நன்மை செய்து நம்மை பெருக பண்ணுகிறவர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Matthew chapter 7 verse 11, மத்தேயு 7:11 வாசிக்கும் பொழுது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? நன்மையானதை கொடுப்பது அதிக. ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கா, இந்த இடத்துல நன்மைன்னு எடுத்துக்கிடுவோமே, கவனிங்க. அப்போ அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, கவனிக்கணும், எப்போ நமக்கு நன்மை செய்வாராம்? நாம ஜெபிக்க 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 நமக்கு நன்மை செய்வாராம். இப்ப சொல்லுங்க, ஜெபம் தேவையா தேவையில்லையா? நான் வந்ததுல இருந்து ஜெபத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கனா இல்லையா? ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றனா இல்லையா? காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க, நான் சின்ன வயசா இருக்கும் போதே பார்த்திருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ராத்திரி எப்ப எழும்பினாலும் எங்க அம்மா முழங்கால நிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எந்த டைம், 1 மணிக்கு எழும்பினாலும் சரி, 3 மணிக்கு எழும்பினாலும் சரி, பெரும்பாலும் கட்டில் பக்கத்துல முழங்காலே நிற்பாங்க. பகல்ல டீச்சர் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க, பகல்லையும் நின்றுதான் டீச் பண்ணிட்டு வர்றாங்க, ஆனாலும் ராத்திரி முழங்கால நிற்பாங்க. நான் எத்தனை நாட்கள் எழும்பி இருக்கிறேன், பார்த்தா அவங்க நேர் முழங்கால நிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் கேட்டேன், நான் நினைக்கிறேன் ஒரு 1:30-2 மணி இருக்கும், அம்மா பகல் முழுசும் டீச் பண்ணிட்டு வர்றீங்க, கால் வலியோட தான் வர்றீங்க, ராத்திரி ஏன் நீங்க முழங்காலே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னா, நான் முழங்கால நின்னா என் சந்ததி நல்லா இருக்கும்டா. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் முழங்கால நிக்கிறேன். முழங்கால நின்னு நின்னு எங்க அம்மாவுடைய முழங்கால் 2மே டேமேஜ் ஆகி இப்ப நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. ஆமென். 80 வயசு நெருங்கிடுச்சு. ஆனா இப்பவும் சொல்லுவாங்க, எனக்கு முழங்கால நின்று ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லுவாங்க. டாக்டர் முழங்காலே நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 முழங்காலும் டேமேஜ் ஆயிட்டு, முழங்கால நின்னு நின்னு 2 முழங்காலும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அந்த ஜெபம் தான் இன்னைக்கு எங்களை தூக்கி நிறுத்தி இருக்குது. அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்களா இருந்தா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்களா இருந்தா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? தாய் தகப்பன் டிவிலையும் சினிமா சீரியல்ல உட்கார்ந்து இருந்தா அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. பெற்றோர் செல்போன்ல உட்கார்ந்து இருந்தா பிள்ளைகளும் செல்போன்ல தான் இருப்பாங்க. என்னுடைய தகப்பனார் 65 முறை வேதாகமத்தை வாசித்தவர், 60 முறை தமிழ்லையும் 5 முறை ஆங்கிலத்திலும் வாசித்தவர். எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கும் நான் சொல்றேன், பைபிள் காலேஜ் போய் பிடிஹெச் படிச்சேன், அதுக்கு பிறகு எம்டி பண்ணேன், இப்போ வந்து டிமின் முடிச்சேன். எம்டிஹெச் எம்டி பண்ணி டிமின் முடிச்சாலும் கூட இப்ப கூட பைபிள்ல எனக்கு ஏதாவது டவுட்னா அப்பாட்ட கேட்பேன். எங்க அப்பா எனக்கு பதில் சொல்ற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. தோத்திரம். அப்படிப்பட்ட அப்பாவுக்காக அம்மாவுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்து இவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும். எத்தனை முறை பைபிள் வாசித்திருக்கிறீங்க ஐயா? எத்தனை முறை பைபிள் வாசித்திருக்கிறீங்க? எத்தனை முறை பைபிள் வாசித்திருக்கிறீங்க சிஸ்டர், பிரதர்? இந்த அம்மாவை இடையே பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. இடையில பேசக்கூடாது. என்னம்மா, நான் முடிக்கிற வரைக்கும் வாயை திறக்க கூடாதுன்னு. சரி, கர்த்தருக்கு தோத்திரம். எத்தனை முறை பைபிள் வாசித்திருக்கிறீங்க ஐயா? எத்தனை முறை பைபிள் வாசித்திருக்கிறீங்க? இன்றைக்கு ஏன் நமக்கு நன்மை இல்லை? ஏன் நமக்கு நன்மை இல்லைன்னா ஜெபம் இல்லை, தேவ சமூகத்துல காத்திருக்கிற நேரம் இல்லை. எப்ப பார்த்தாலும் இந்த செல்போன், ஆமா, இதை தூக்கிக்கிட்டே நம்ம அலைஞ்சோம்னா எங்க பிழைக்க முடியும்? இதை கொஞ்சம் தூக்கி தூர வச்சு பழகுங்களேன். ஒருத்தருக்கு 2 செல்போன் சிலர் ஏற்கனவே 1 வச்சே வேதனைப்பட்டு இருக்கிறோம். இதுல வேற 2 செல்போன், பந்தாவுக்கு 1, தோத்திரம், பேசுறதுக்கு 1, தோத்திரம். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப செல்போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப டிவி சீரியல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, சினிமா சீரியலுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அப்ப நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா, இப்ப புரிஞ்சுதா? நான் வந்து இங்க நிக்கிறதுக்கு காரணம் என் பின்னாடி ஆமென் ஒரு பெரிய ஜெபம் இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். பின்னாடி எவ்வளவு பெரிய அங்க பேக் பண்றாங்க பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் சும்மா நிக்கலங்க, எனக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க, எனக்காக ஜெபிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க.
அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுசும் போய் ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னால டேட்டே கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த வருஷத்துல மட்டும் குறைஞ்சது 20 மீட்டிங் நான் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். வெளிநாடுகளுக்கு கூட நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக நான் அழைக்கப்படல, கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுவோமா? கூப்பிட இடங்களுக்கெல்லாம் நான் போறதில்லை, போக முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஸ்தோத்திரம், நன்மை செய்து நம்மை பெருக பண்ணுவாராம். ஜெபிக்க 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 வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நன்மை செய்வார். ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் பேச்சை குறைங்கம்மா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பேச்சை குறைங்க. என்னாச்சு? அடிச்சு கோவப்பட்டு அடிச்சு விடுவாங்களோ? தோத்துறோம். கொஞ்சம் வாயை என்ன செய்யணும்? குறைக்கணுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், போற இடத்துலலாம் சொல்றேன், கொஞ்சம் வாயை குறைங்கம்மா. கொஞ்சம் வாயை குறைங்க. சில ஆள்லாம் ஸ்டார்ட் பண்றான்னு நிப்பாட்ட முடியல, அவனால பேச ஆரம்பிச்சுட்டுனா நிப்பாட்ட முடியல. நான் சொல்றேன், பேசாம இருந்து பரிசுத்தமாயிரலாம் நினைக்கிறாதீங்க, அது வேற ஆபத்துல கொண்டு விட்டுரும். சிரிக்க மாட்டான், பேச மாட்டான். சோத்திரம். இது மகா பரிசுத்த தலத்தை தாண்டி போற கதை. தேவையானதுக்கு பேசணும், தேவையானதுக்கு சிரிக்கணும், தேவையானதுக்கு காரியங்களை செய்யணுமே தவிர, ஆமென் ஸ்தோத்திரம், நாவடக்கம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நாவடக்கம் 2 விஷயத்துல தேவை. பேசுறதுக்கும் தேவை, சாப்பிடுறதுக்கும் தேவை. டேபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு புசிச்சிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிச்சமாயிருமே மிச்சமாயிருமேன்னு சொன்னா வேற ஏதாவது ஆயிரும். பிறகு தோத்துறோம். கரெக்டா சாப்பிடணும். ஆமென். நாவு சொல்றதை கேட்கக்கூடாது, மைண்டு சொல்றதை கேட்கணும். சாப்பிடும் போது நாக்கு வந்து குடு குடு குடுங்க, மைண்டு சொல்லும் போதும் போதுங்க. நாக்கு என்ன சொல்லும்? வை 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 வைங்க. மைண்டு சொல்லும் வயிறு என்ன செஞ்சிச்சு? நிரம்பிட்டுன்னு மைண்டு சொல்லும். நம்ம மைண்டு வந்து எப்போ போதுன்னு சொல்லுதோ அப்ப என்ன செஞ்சிடணும்? சாப்பிடுறத நிறுத்திடணும். ஒரு மிக்சிக்குள்ள முக்காவாசி நீங்க போட்டு தேங்காய் அரைச்சா நல்லா அரைக்கும். ஃபுல்லா வச்சுக்கிட்டு புகையா வரும். அப்படிதானே? அதே மாதிரிதான் நம்ம வயிறு. அது வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கிட்டா அப்புறம் வாய் வழியா தானே வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூக்கு வழியா வந்துச்சான். தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தத்தையே காணோம். கர்த்தர் நல்லவர். நாவடக்கம் அவசியம். தோத்திரம். நாவடக்கம் அவசியம். பேசுறதையும் குறைக்கணும். அதனாலதான் ஒரு அம்மா வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்ட்ட, ஐயா ஒன்னே ஒன்று சொன்னாங்க, நீங்க தப்பா நினைச்சிட மாட்டீங்களே? தப்பா நினைச்சிட மாட்டேன் ஐயா. அப்பதான் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாராம். அந்த அம்மா வந்து சொல்லிச்சான், உங்க டை ரொம்ப நீளமா இருக்கு, கொஞ்சம் கட்டையா இருந்தா நல்லா இருக்கும். அப்போ அந்த ஐயா சொன்னாரா, போய் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிக்க அப்படின்னாரா. உடனே அந்த சிஸ்டரும் போய் கத்திரிக்கோள் எடுத்து வந்து கரெக்டா வெட்டிட்டு கிளம்பிச்சான். ஏமாங்க வா, உன் நாக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு, அந்த கத்திரிக்கோளை திரும்ப தாண்டாராம். அந்த ஆளை கத்திரிக்கோளோட ஓடிச்சான். தோத்திரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. நாவடக்கம் அவசியம். சோத்திரம். நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்ம வாய் தான். நீங்க நல்லா கவனிங்க, நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்ம வாய் தான். கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது? சொல்லுங்களேன், வந்திருக்காது. திறக்க வேண்டாத நேரத்தில் வாயை திறந்தா தானே மீன் தூண்டில மாட்டிக்கிடுது. வாயை மூடிட்டு இருந்தா மாட்டுமா? புரியலையே உங்களுக்கு? மீன் வாயை மூடிட்டு இருந்தா தூண்டில மாட்டுமா? வாயை பிளந்துட்டு போனா மாட்டிக்கிடும். தோத்திரம். வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். உண்மையா இல்லையா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மதியானம் கரெக்டா தேவையான அளவுக்கு தான் சாப்பிடணும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதுக்காக குறைச்சும் சாப்பிடக்கூடாது, தேவையான அளவுக்கு சாப்பிடணும். ஆண்டோடைய நாம் மயப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு தடவை அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நன்மை செய்து நம்மை பெருக பண்ணுவார். நன்மை செய்து பெருக பண்ணுவார். இடையிடையே சில காரியங்கள் சொல்றோம்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ ஜெபிக்க 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 ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நன்மையானதை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப நம்ம பெருகணும்னா நாம அதிகமா ஜெபிக்கணும். பெருகணும்னா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20-21, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி என்ன செஞ்சாராம்? சோத்திரம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நன்மை செய்தார் மருத்துவச்சிகளுக்கு. எல்லாரும் கவனிங்களா, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் சொல்றேன். இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எபிரேயருடைய பெருக்கத்தை என்ன செய்யல? விரும்பல. நான் சொல்லட்டுமா, இந்தியாவில் தேவ ஜனங்கள் பெருகுவதை பார்வோன் விரும்பவில்லை. என்ன ஆமீனே வரல? தனிப்பட்ட முறையில் இன்னார்னு சொல்லணுமோ? அப்படி சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. பாகால்னு சொல்லி அடிச்சு போயிட்டே இருக்கணும். சோத்திரம். பேரை சொல்லி தான் மாட்டிக்கிட கூடாது. பிற உள்ள போய் உட்காந்து கம்பி நீட்டு இருக்கணும். ஆமென். ஜெபிக்கும் போது சரியா ஜெபம் பண்ணணும், சொல்லும் போது கரெக்டா சொல்லணும். தேவையில்லாம
மற்ற ஆட்கள் உசுப்பேத்தி விடுறாங்கன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தேர் எழுத்து தெருவில் விட்ட கதையான்னு. அதனால கை தட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது, கரெக்டா பேசணும். ஏன்னா எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு, ரெக்கார்டிங். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம பாஸ்டர்ஸ் சிலர்லாம் பூந்து விளையாண்டு இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்காங்க வட இந்தியாவில். அவங்களே வாயத்தை விட்டு மாட்டிக்கிட்டு கிடக்காங்க. தோத்திரம், வெளியெடுக்க முடியல. சிலரை 30 பேர் ஜெயில இருக்காங்க. சோத்திரம், ஆதாரபூர்வமா பேசி மாட்டிக்கிட்டாங்க. கவனமா பேசணும். சும்மா ஆவியில பேசுறேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பேசி சிக்கிற கூடாது. அப்ப தேசத்தில் நாம் பெருகுவதை பார்வோன் என்ன செய்யல, விரும்பல. பார்வோன் விரும்பல, அசுத்த ஆவிகள் பிசாசுகள் விரும்பல, தேசத்திலே நாம் பெருகுவதை விரும்பல. நல்லா கவனிக்கணும். ஆபத்தான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த பார்வோன் செய்த சதி என்னன்னா, எபிரேய மருத்துவச்சிகளை தெரிந்தெடுத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை தடுக்க. அவன் செலக்ட் பண்ணது யார? சத்தமா சொல்லுங்க. நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்துறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம நாக்க நம்ம பொழுதானே கிடைக்கும். உண்மையா இல்லையா? நம்ம விசுவாசிகளை கையில் எடுத்து நமக்கு விரோதமா எழுப்புறது, நம்ம ஜனங்களை கையில் எடுத்து நமக்கு விரோதமா எழுப்புறது. உன் சத்துரு உன் வீட்டாரு. எப்போதுமே சொல்றேன், நம்ம கூட இருக்கிற ஆட்கள் எப்போதுமே நல்லவங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ரொம்ப நல்லவங்க. ஆனா எதிரியா மாறிட்டாங்கன்னா பிசாசை விட ஆபத்தானவங்க. நம்ம கூட இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எதிரியா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், பிசாசை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா மனுஷன் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப ஆபத்தான ஆட்கள் மனுஷன். அவனுக்கு முன்னாடி நிக்கிறது கஷ்டம். பிசாசை ஜெயிச்சிடலாம், ஆனா நம்ம எழுத்து நிக்காம பாருங்க, அவனை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சத்தம் வரலையே? என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோ அதனாலதான் பகையை சம்பாதிக்காதீங்க, எதிரிகளை சம்பாதிக்காதீங்க. கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் சம்பாதிக்காங்க, எதிரிகளை சம்பாதிக்காதீங்க. கூடுமான வரைக்கும் சமாதானம் உள்ளவர்களா இருங்க, யாவரோடு சமாதானமா இருங்க. விட்டு கொடுங்கள். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லை சொல்லுங்க பாப்போம். மனித எதிரிகளை சம்பாதிச்சிடாதீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, எபிரேய மருத்துவச்சிகளை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை தடுக்க ரகசிய திட்டம் தீட்டினான். இன்றைக்கும் பிசாசுடைய தந்திரத்தை சொல்றேன். நமக்கு எதிரி வெளியே இருந்து வருகிற எதிரியை விட எங்க இருந்து பிசாசு எதிரிகளை எழுப்புறான்? நம்ம கூட இருந்து எழுப்புறான், நம்ம சபைக்குள்ள எழுப்புறான், ஸ்தாபனத்துக்குள்ள எழுப்புறான், ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே எழுப்புறான். 30 வருஷமா ஊழியம் செஞ்சு முடிச்சு 31வது வருஷம் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். இந்த 30 வருஷத்துல நான் ஊழியம் செஞ்ச இடத்துல இதுவரைக்கும் எந்த இந்துக்களாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லைங்க. இந்த 30 வருஷத்துல நான் சொல்றேங்க, எந்த ஒரு இந்துக்களாலும் எங்களுக்கோ எங்க ஊழியத்துக்கோ சபைக்கோ பிரச்சனை வந்ததே கிடையாது. இந்த 30 வருஷம் நான் சந்திச்ச பிரச்சனை கிறிஸ்தவர்களால தான். இங்க எப்படி எனக்கு தெரியாது, அங்க அப்படி. எனக்கு பிரச்சனையே கிறிஸ்தவர்கள் தான். அடிக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளவு பேர், கம்பு தடியோட இருக்கு அவ்வளவு பேரும். தோத்திரம். சர்ச்சி வாசல்ல வந்து நான் கேட்டேன், எதுக்கு போ வந்திய? இல்ல உங்களை அடிக்கிறதுக்கு வந்தோம். அடிங்க, அடிக்கதானே போ வந்தீங்க, அடிங்க. என்னடா இவர் வந்தா அடிங்காரு. ஒருத்தன் பார்த்தான், பேசினான், போயிட்டான். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவன் அனுமதியாம ஒரு முடி கூட கீழே விழாது. இன்னைக்கு நமக்கு ஆபத்து வேற யாரும் இல்லைங்க, கிறிஸ்தவர்களே எதிரிகளாக இருக்கிறாங்க. பிசாசு தந்திரமா நம்மிடத்தில் உள்ள ஆட்களே எடுக்கிறான். இயேசுவுக்கு எதிராக யூதாசையே கையில் எடுத்தானே. கர்த்தர் நம்மை காப்பாராக. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? யாரெல்லாம் தேவ ஜனங்களுடைய பெருக்கத்தை விரும்புகிறீர்களோ, இந்த மருத்துவச்சிகளை போல என் சபை பெருகணும்னு விரும்புறீங்களோ, உங்களுக்கு தேவன் நன்மை செய்து உங்க குடும்பங்களை தலைக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் சபை பெருகணும், ஆவிக்குரிய ஜனங்கள் பெருகணும், அதற்கு என் பங்கு இருக்கணும், நானும் அதற்காக பிரயாசப்படணும். பெருக்கத்துக்கு உதவி செய்யற எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்து தலைக்க பண்ணுவார். அதுல உங்க பங்கு இருக்கணும். உழைக்கணும், ஜெபிக்கணும், கொடுக்கணும். சொல்லுங்க, என்னாச்சு? உழைக்கணும், ஜெபிக்கணும், கொடுக்கணும். திரும்ப சொல்லுங்க. உங்க தசம பாகங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும், மிஷனரிகளை தாங்கணும். எதுல இருந்து பாஸ்டர் தசம பாகத்திலிருந்து எடுத்தா? நோ 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 நோ. தசம பாகங்கிறது தனி, 10ல் 1. இன்னொரு பங்கு எடுத்து மிஷனரிகளுக்கு கொடுக்கணும், இன்னொரு பங்கு எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். 10ல் 3 போச்சுன்னா மீதி 7 இருக்கு. பாத்தீங்களா? 7 தான் பூரணம். ஆமேனே வராது.
ஒண்ணு கொடுக்கறதுக்கு படுற பாடு பெரும்பாடு. இதுல வேற 3 கொடுக்கணுமா? நான் எங்க சர்ச்சில் எப்படி டீச் பண்றேன்னா 10ல் 1 தசம பாகம் அதை நம்ம ஆராதிக்கிற சபையில கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்தது இன்னொன்னு எடுக்கணும், அதை நம்ம தாங்குற மிஷனரிகளுக்கு கொடுக்கணும். 40 மிஷனரிகளை தாங்குறோம். ஒரு மாசம் 1,52,000 மிஷனரிகளுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். மிஷனரிகளுக்கு நிலம் வாங்க, ஆலயங்களை கட்டுவதற்கு பணத்தை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். சோ அப்ப அது ஜனங்கள் அதுல ஒரு பங்கு கொடுக்கறாங்க. இன்னொரு பங்கு எடுத்து வச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்குகிறவன். சோ என்ன ஆச்சுன்னா 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7 இருக்குது. அந்த 7ல தான் நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது. விசுவாசித்தா கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு செய்து பாருங்க. இந்த டிசம்பருக்குள்ள உங்க பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். உங்க பொருளாதாரம் பெருகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆமென். மருத்துவச்சிகளுக்கு தேவன் ஏன் நன்மை செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர்கள் பெருகுவதற்கு உதவி செய்ததினாலே கர்த்தர் பெருக பண்ணினார். கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவர்களை தலைத்தோங்க செய்தார். யாரெல்லாம் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், சபை வளர வேண்டும், தேவ ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்று உழைக்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க, பெருகுவீங்க. நன்மை செய்ய செய்ய பெருகுவீர்கள். ஆமென். நான் இன்னைக்கு சொல்றேன், லட்சங்களில் அல்ல, இனி கோடிகளில் பிசினஸ் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்க எல்லைகள் இனி ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்காது. உங்க எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவாராக. நல்லா எல்லாம் கையை உயர்த்தி ஆமென். சங்கீதம் 107:38. 107ஆம் சங்கீதம் 38வது வசனம். 107ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். பெருக்கத்துக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? நம்ம மேல இருக்கிற ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க. நம்ம மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நாம பெருகுவோம். அப்போ அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும். தோத்திரம். இப்போ உங்க மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், என் மேல எப்போதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு விரும்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தாரேன். உங்க மேல எப்போதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா ஒரு வசனத்தை சொல்லித்தாரேன். இதை மனசுல வச்சுக்கிடுங்க. உபாகமம் 7:13 நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்துல முதல் வரி இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 7:13 முதல் வரி இப்படி சொல்லுகிறது, உன்மேல் அன்பு வைத்து போதும். உன்மேல் அன்பு வைத்து உன்னை. அப்ப கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா என் மேல என்ன செய்யணும்? என்ன என் மேல தேவனுக்கு அன்பு இருந்தா போதும், என்ன ஆசீர்வதிப்பார். நான் இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் எங்கேயும் போக வேணும் அவசியம் இல்லை. எந்த கூட்டத்துக்கும் போன அவசியம் இல்லை. என் சபையை தவிர, என் சென்டர்ல தவிர. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆசீர்வாத கூட்டம்னு நிறைய நடக்கும். எல்லா இடத்துக்கும் போனா உள்ளதெல்லாம் போயிடும். தோத்திரம், சோத்திரம். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கங்க ஆசீர்வாத கூட்டங்கள் நிறைய நடக்கும். ஆனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இதுல ரொம்ப ஆபத்து அதிகம் இருக்குது. நமக்கு ஒரு சபை இருக்கு, நமக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்கு, அதுல திருப்தியா இருக்கணும். அல்லேலூயா. வரமாட்டீங்க ஐயா, அல்லேலூயா. வரமாட்டீங்க கர்த்தாவே. இந்த எப்படி உலக மக்கள் ரசிகர்கள், சினிமா ரசிகர்களை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்தில் ரசிகர்களுக்கு வச்சிருக்காங்க. தோத்திரம். ஒரு காலத்துலலாம் சோத்திரம் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இப்ப யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க? ஊழியர்கள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. தோத்திரம். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா வெட்கப்பட்டு போவோம். இன்னைக்கு ரசிகர் கூட்டம் பெருகிடுச்சுங்க. எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும். உனக்கு இயேசுவை தெரியுமா? அல்லேலூயா, சோத்திரம். எவ்வளவு பெரிய, நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், பிரபல்யமா இருப்பதை விட தேவனுக்கு பிரியமா இருப்பது அவசியம். அதுக்கும் ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? பிரபல்யமா இருப்பதை விட தேவனுக்கு பிரியமா இருக்கும். இந்த பிரபல்யமான ஆட்கள்கிட்ட ரொம்ப போகக்கூடாது. ஏன்னா பிரபல்யமான ஆட்கள் எந்த நேரத்திலும் டைவர்ட் ஆவாங்க. மொத்த கூட்டமும் அப்படியே வழி விலகி போயிடும். சோத்திரம். அதனால பிரபல்யமான ஆட்களை அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்படி யாரையாவது ரசிகரா வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தூக்கி தூர போட்டுட்டு ஆமென், இயேசு மட்டுமே நம்முடைய தலைவர், இயேசு மட்டுமே நம்ம ஹீரோ, இயேசு மட்டுமே நமக்கு எல்லாம். ஒரு ஆமென் சொல்வீங்களா?
அவரை மட்டும் சார்ந்து கொள்ளணும். இனி அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த ஆசீர்வாத கூட்டம் இந்த ஆசீர்வாத கூட்டம்னா என்ன செய்யக்கூடாது? இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தத்தையே காணும் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போய் 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 இருக்கிறதெல்லாம் இழந்து சோத்திரம். அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் அது சரியில்லைம்பார், இந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் சொன்னது சரியில்லைம்பார், இன்னொரு டாக்டர்கிட்ட போனா இவங்க 2 பேரும் சொன்னது சரியில்லைன்னு சொல்லி அவ்வளவு பேர் கொடுக்கிற மாத்திரையும் போட்டு படுத்த படுக்கை ஆயிடுவான். அப்படி ஆயிடக்கூடாது. தோத்திரம். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சபையில, கர்த்தர் நம்மை கொடுத்திருக்கிற போதகர் கையில அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்துல கர்த்தரே உயர்த்துவார். நான் வருவேன், 2 நாள் பிரசங்கம் பண்ணுவேன், நான் போயிட்டே இருப்பேன். தோத்திரம். நான் என் சபைக்காக ஜெபம் பண்ணுவேன், என் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். எதுக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்? உங்களுக்கு ஜெபிக்கதான் இவங்க இருக்காங்களே, நான் எதுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் ஜெபிக்க வேண்டியது என் சபைக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிலாம் ஜெபிக்க முடியாதுங்க. ஒரு முறை ஒரு ஆபீஸுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்க போய் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். லெட்டர் எல்லாம் வாசிக்காங்க சோத்திரம். அங்க நிறைய இருக்குது. வயிற்றுவலினா அதுக்கு தனியா லெட்டர் இருக்குது, தலைவலினா இருக்குது, காய்ச்சல்னா இருக்குது, எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அந்த லெட்டரை பார்த்து அங்க இருக்கிற ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க தான் எடுத்து போட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. நம்ம நினைக்கும் அண்ணன் அனுப்புனாரு. அண்ணன் அனுப்பல, ஆபீஸ்ல உள்ளவங்க அனுப்புனாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். வராத சபைகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தாங்க எழுப்புதல். என்னைக்கு சபை ஸ்ட்ராங் ஆகுதோ அன்னைக்கு தான் எழுப்புதல். சபைக்கு தான் எழுப்புதல், சபைக்குள்ளதான் எழுப்புதல், சபை மூலமாக தான் எழுப்புதல்ங்க. எங்கேயும் போய் தைரியமா நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய சுய ரத்தத்தினால் அவர் சம்பாதித்த சபை. எழுப்புதலும் சபைக்குள்ளதான் கர்த்தர் தருவார், எழுப்புதலும் சபை மூலமாக தான் கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால அங்க எழுப்புதல் இங்க எழுப்புதல் போய் எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க. என்ன ஆமென் சோதரன். நாம இருக்கிற இடத்துல அசைவம் உண்டாக்கணும், நாம இருக்கிற ஸ்தாபனத்தில் அசைவம் உண்டாக்கணும், நாம இருக்கிற சபையில் அசைவம் உண்டாக்கணும். உள்ளூர்ல ஓணம் பிடிக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் யானை பிடிக்க போனானா? பாஸ்டர் எபனேசர் சொல்லுவார், உள்ளூர்ல ஓணம் பிடிக்க தெரியாதவன், ஓந்தாம் பிடிக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் யானை பிடிக்க போனானா? இருக்கிற சபைக்கு பிரயோஜனமா இல்ல, இவங்க எழுப்புதலுக்கு போறாங்களாம். எழுப்புதலுக்கு இன்னையோடு முற்றுப்புள்ளி வச்சிடணும். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. இனி இந்த எந்த கன்வென்ஷனுக்கு இவரை கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அப்போ நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்ப ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நம்ம மேல அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்க மேல தேவன் அன்பா இருக்கிறாரா? உங்க மேல தேவன் அன்பா இருக்கிறாரா? உங்க மேல ஆண்டவர் வேதனையா இருக்கிறாரா? அப்படியே சபையில ஒவ்வொரு குடும்பமா யோசிக்கும் போது சில குடும்பத்தை நினைச்ச உடனே பாஸ்டருக்கு சந்தோஷமா இருக்கும், சில நபரை நினைச்ச உடனே ஒரு மகிழ்ச்சி வரும். அவங்க மேல பாஸ்டருக்கு என்ன இருக்கும்? ஒரு அன்பு இருக்கும். சிலரை நினைச்ச உடனே வலிக்கும் இருதயம். இன்னும் திருந்தலையே, இன்னும் மாறலையே, ஒரு வேதனை இருக்கும். ஆனா பார்க்கும்போது பிரைஸ் எல்லாம் சொல்லிக்கிடுவோம், நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிடுவோம். ஆனா ஒரு வேதனை இருக்கும். இதே மாதிரிதான் அவர்களில் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இல்லை, வனாந்தரத்திலே அவர்கள் பிரேதங்கள் விழுந்தது. உண்மையா இல்லையா? சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? தேவன் உங்களை நேசிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீடு தேடி வருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தை தேடி வருங்க. தாவீத அபிஷேகம் தேடி வந்துச்சுதுங்க. ஆமீன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரெபேக்கால ஆசீர்வாதம் தேடி வந்துச்சுங்க. நீங்க கர்த்தர் உங்க மேல பிரியமா இருந்தா உங்க வீடு தேடி ஆசீர்வாதங்கள் வருங்க. நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நம்புறவங்க கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நம்மை பெருக பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா நம்ம என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரே நீங்க என்கிட்ட அன்பா இருக்கணும்பா, என்கிட்ட அன்பா இருக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கணும் ஆண்டவரே, எப்போதும் நீங்க என்ன நேசிக்கிற இடத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு பிரியமான புருஷனேன்னு சொன்னீரே தானியேலை பார்த்து, எப்போதும் என்னை பார்த்து சொல்லணும் எனக்கு பிரியமான மகனே, என் மகளேன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு கொடுத்துடக்கூடாது. 1 நாளாகமும் 13:14 வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமும் 13:14 வாசிக்கும் பொழுது, பிரைஸ் காட், ஹalleluya, தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சாராம்? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்தார்.
இன்னும் கொஞ்சம் காதுல கேட்கிற மாதிரி சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். காரணம், அவன் வீட்டில் என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டி. இது ஒரு பெரிய செய்தி. உடன்படிக்கை பெட்டினா 3 பொருள் உள்ள இருந்தது. அதை குறித்து விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. மொத்தத்தில் சொல்றேன், தேவ பிரசன்னம், தேவ சமூகம். எந்த வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கோ அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்குதா? உங்க வீட்டில் தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? சபைக்கு வரும்போது உணர்கிற தேவ பிரசன்னத்தை வீட்டில் உணர முடியுதா? சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது உணர முடியுதா? ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை வீட்டு வேலைகள் செய்துட்டு இருக்கும் போது உணர முடியுதா? பிரயாணப்படும் போது உணர முடியுதா? நீங்க தேவ பிரசன்னத்தோடு இருந்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மட்டும்தான் சுமக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நம்மையும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நீங்க எங்க போனாலும் எதை சுமந்துகிட்டு போனோம்? உடன்படிக்கை பெட்டியை, ஆண்டோடைய பிரசன்னத்தை. ஜெபராஜ் மட்டும் இங்க வந்து என்ன பிரயோஜனம்? சாமுவேல் ஜெபராஜ் இங்க வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காசுக்கு ஆக மாட்டான். ஆமென். அவன் மேல இருக்கிற தேவ பிரசன்னம் தான் எதையாவது செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த பிரசன்னம் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த பிரசன்னம் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமே தவிர என் கையில எதுவுமே கிடையாது. 100% நான் சொல்றேன், நான் சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி தான் என்ன ஆசீர்வதிக்குது. அந்த பெட்டியோடு போய் காலை வச்சா தடை உடையுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா தேவ பிரசன்னத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டு பேசிட்டு இருந்தா தேவ பிரசன்னம் இருக்குமா? சில வீட்டுலலாம் தேவ பிரசன்னம் இருக்காது. காரணம், எப்ப பார்த்தாலும் காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே சண்டை 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 போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி தேவ பிரசன்னம் இருக்கும்? அப்போ நம்ம வீடுகள்ல தேவ பிரசன்னம் பாதுகாக்கப்படணும். பொதுவா நான் வந்து எத்தனை தூரம் போனாலும் பெரும்பாலும் டிரைவரை நான் கூட்டு போறது இல்லை. சோத்திரம். ரொம்ப தூரம் சென்னைக்கு போறேன், அங்க பெங்களூர் போறேன் அப்படின்னா மட்டும்தான் ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டோன்னே தவிர கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் காரை நான் தனியாக தான் ஓட்டுவேன். ஏன் நான் அப்படி விரும்புறேன்னா, அப்படி போகும்போது நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே போகலாம், நல்லா ஆராதிச்சுக்கிட்டே போகலாம், அப்பாட்ட பேசிக்கிட்டே போகலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில ஆட்களை டிரைவரை போட்டால் நம்ம கிட்ட பேசி நம்ம ஆவியை கெடுத்து விடுவான். தோத்திரம். அதனால தான் நிறைய பாஸ்டருக்கு பிரச்சனை டிரைவரால. சோத்திரம். அடுத்தது வீட்டில் வந்து வேலை செய்கிற விசுவாசிகளால. இந்த 2 பிரச்சனை தான் பெருசா இருக்கும். கர்த்தர் நம்மை காப்பாராக. இதுக்கு மேல அதுக்கங்க நான் போகக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், பாஸ்டர் வீட்டுக்குள்ள போவாதீங்க. ஆமென். உடன்படிக்கை பெட்டி எட்டி பார்க்கறதுக்கு சமம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் ரூம்ல நின்னுட்டு வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிட்டிய. பாஸ்டர் வீட்டுக்கு முதல் ரூம்ல நின்னுட்டு வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிய. என்னைக்கு பாஸ்டர் வீட்டுக்குள்ள போறீங்களோ அன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, ஆபத்து தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். என்னடா இவரு திடீர்னு எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வராரு? எங்கேயும் போல, இங்கத்தான் இருக்கு. அல்லேலூயா. பிரச்சனைக்கு பரிகாரம் ஆவியானவர் தூண்டுறதெல்லாம் பேசிடணும். தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துறதெல்லாம் நான் பேசிடணும். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும், ஆவியானவருக்கும் திருப்தியா இருக்கும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை ஆசீர்வதிக்கும். கடைசியா உன்னை பார்த்து முடிச்சிருவோம். யாத்திராகமம் 1:12. யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பெருக்கத்துக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நெருக்கம். சொல்லுங்க, நெருக்கம் பெருக்கத்தை கொண்டு வரும். திரும்ப சொல்லுங்க. ஒடுக்கப்பட்டா பெருகுவோம், நெருக்கப்பட்டா பெருகுவோம். இப்போ நமக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு நெருக்கம் வரும்போது நான் சொல்றேன், கட்டாயம் பெருக்கம் வரும். இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் பெருகணும்னு ஆசைப்படுறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு எதை அனுமதிப்பார்? நெருக்கத்தை அனுமதிப்பார். எந்த அளவு ஒடுக்கப்படுகிறீர்களோ, எந்த அளவு நெருக்கப்படுகிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல இடம் வாங்கி ஆலயத்தை கட்டினோம். ஆனா சுத்தில இருந்த ஜனங்களால நெருக்கம். அப்போ ஒரு 600 பேர் இருந்தாங்க. பயங்கர நெருக்கம். எங்களுக்கு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுதேன், ஆண்டவரே ரொம்ப நெருக்குறாங்கப்பா, ரொம்ப நெருக்குறாங்க ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிறோம்ப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க.
அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு விசாலமான இடத்தை நான் தருவேன். அதே மாதிரி ஒரு 50 சென்ட் இடத்தை கர்த்தர் தந்தார். அதுல ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அதுல ஆமென் எங்களை பெருக பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அப்போ அந்த இடத்துக்குள்ள நாங்க போகும்போது 600 பேராக உள்ள போனோம். இப்போ ஆண்டவர் 2000 மாத்திட்டாரு. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நெருக்கம் வந்தது நல்லது தானே? அவன் நம்மளை துரத்துனது நல்லது தானே? அவன் நம்மை கஷ்டப்படுத்தினது நல்லது தானே? அவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். நெருக்கம் நமக்கு ஆசீர்வாதமா மாறிடும். அப்போ பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7 ஆராதனை, 3 சிறுவர் ஆராதனை, 3 வாலிபர் கூட்டம், 3 லீடர்ஸ் மீட்டிங், மொத்தத்துல 16 ப்ரோக்ராம் இன்னைக்கு மட்டும் சபையில ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்க சர்ச்சில் 16 நிகழ்ச்சிகள் இருக்கும். தோத்திரம் 9 சோத்திரம் 7 மெயின் சர்வீசஸ். அதுல 1 ஹிந்தி சர்வீஸ், ஒரு 80 பேர் வருவாங்க ஹிந்தி மக்கள். அது போக 3 சிறுவர் ஆராதனை தனியா நடக்கும், வாலிபர் கூட்டம் 3 தனியா நடக்கும், லீடர்ஸ் மீட்டிங் தனியா 3 நடக்கும். மொத்தத்துல 16 கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படியே சபை எப்போதும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, திருவிழா மாதிரி இருக்குது ஐயா. எப்படி இருக்கணும் சபை? திருவிழா மாதிரி இருக்குது ஐயா. கரங்களை உயர்த்தி நல்ல அழிவே சொல்லுங்க பாப்போம். சபை பெருக பண்ணுவார். நெருக்கம் வருதா, நெருக்கம் வருதா, கர்த்தர் பெருக பண்ணுவார். எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவு நம்மை பெருக பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30:6 கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தார். ஆமென். ஏன் காரணம் என்ன? அவன் ஒடுக்கப்பட்டான், நெருக்கப்பட்டான். அவன் எவ்வளவாய் நெருக்கப்பட்டானோ கர்த்தர் அவ்வளவாய் விருத்தி அடைய செய்தார். தாவீது மிகவும் விருத்தி அடைந்தான், அவனை பெருக பண்ணினார். தாவீது சொல்லுகிறார், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி என் மேல் உம்முடைய கரத்தை வைக்கிறீர். இன்னைக்கு நான் சொல்றேன், நெருக்கத்தின் மத்தியில ஐயா என் குடும்பத்துல நெருக்கம், வேலை செய்யற இடத்துல நெருக்கம், படிக்கிற இடத்துல நெருக்கம், எங்க போனாலும் நெருக்கப்படுகிற ஐயா, என்ன ஒடுக்குறாங்க. ஒடுக்கப்படுகிற தேவ பிள்ளையே, நீ பெருகுவாய். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த அளவு இந்தியாவிலே நாம் ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் பெருகுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஸ்தோத்திரம். நெருக்கப்பட நெருக்கப்பட நம்ம பெருகி கொண்டே இருப்போம். அது ஒரு ரகசியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நெருக்கம் வருதுன்னா நாம பெருகுவோம். அது ஒரு அடையாளம். நெருக்கம் எதற்கு அடையாளம்னா பெருக்கத்துக்கு. எனக்கு ஒரு நெருக்கமும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்லைன்னா சம்திங் ராங், எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கட்டாயம் நமக்கு நெருக்கம் வரணும், கட்டாயம் நம்மை ஒடுக்கணும். அதெல்லாம் வரும்போதுதான் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. 70 பேராக உள்ள போய் ஆமென் 30 லட்சம் பேராக மாறினார்கள். ஸ்தோத்திரம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்வீர்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய சபையை பெருக பண்ணுவாராக, ஜனங்களை பெருக பண்ணுவாராக, நம்முடைய ஊழியங்களை பெருக பண்ணுவாராக, கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவாராக. இன்றைக்கு ஒடுக்கப்படுகிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது, நீ விருத்தி அடைவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? Glory be to God. Hallelujah. Shabala hadanama shantaraba karaba. Hallelujah. ஏ கொடுங்க, ஏ கொடுங்க, ஏ கொடுங்க. சங்கவரதரரியாந்தரா. ஓ சீக்கிரமா சீக்கிரமா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. உணர்ந்து பாடுங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே
தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். பாடுங்க. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடும். அப்படியே அந்நிய பாஷை ரபாபா ஷபாபா பேசுங்க அந்நிய பாஷை. ஷிகாமாரியாந்தரோ. அநேகர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க, அநேகர் உணர முடியுது. ஷிகா பாபா 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 ஷபா ஓரியாங்க பல 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 பஷந்தர பல பல பல. 24 மணி நேரமும் 7 நாட்களும் தேவ பிரசன்னத்தை உணர்கிற கிருபை. நீ தவளை அல்ல, நீ மீன். நீ தவளை அல்ல, நீ ஒரு மீன். தண்ணிக்குள்ளேயே வாழும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை ஏற்படுத்தி பெருக பண்ணுவார், நன்மை செய்து பெருக பண்ணுவார், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், நெருக்கத்தை அனுமதித்து பெருக பண்ணுவார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவார். எல்லாரும் சோதரம் பண்ணுங்க பாப்பா. சோதர 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 சோதர. சபை பெருகும், இந்த ஸ்தாபனம் பெருகும், இந்த சென்டர் பெருகும். திரளான ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரே ஒரு ஜெபம் பண்ணிரோமா கடைசியா? 2 கைகளை தலைக்கு மேல உயர்த்தி, இன்னைக்கு மாலை கூட்டத்துல நிறைய அற்புதங்கள் நடக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு மாலை கூட்டத்துல நிறைய அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும். ஸ்தோத்திரம். எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸா இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு மாலையில உம்முடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, நல்ல ஜெபம் பண்ணு, சத்தத்தை உயர்த்தி.